ஆண்டவரத்தில் தெரிவித்துங்கள். யாவையும் ஆண்டவராக இயேசு ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனிடத்தில் வந்திருக்கிறோம். தேவன் நமக்கு மத்தியில் ஆசீர்வாதம் கொண்டிருக்கிறார். தேவ வார்த்தைகளை கேட்கக்கூடிய வந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகள் விசேஷமானது. தேவனுடைய வார்த்தைகள் மனிதனுடைய உலகத்திலே பெரிய பலத்த காரியங்களை செய்யக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட தேவனுடைய வார்த்தைக்காக நன்றி சொல்கிறோம். சரி, வசனத்துக்கு பண்ணுவோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம், பின்பு 22, 24 முடிய நாம் பார்ப்போம். ஆவியினால் நடத்தப்படுவதற்கானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படுத்தப்பட்டுள்ளார் என்பது 22வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆவியின் கனியும் அன்பு, சமாதானம், சந்தோஷம், சமாதானம், நீதிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நிச்சயம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் கொண்டுள்ளது. இதற்கு ஆண்டவர் என்ன சொல்றார்? பவுலோஸ் என்ன சொல்றார்? 2 விதமான நடத்தப்படுது. மனுஷன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நடத்தினா ஏதோ ஒரு காரியத்தை மனசுல வச்சுதான் அவன் செய்து கொண்டிருக்கிறான். சில பேர் சொல்றாங்க, இவர்தான் என்னுடைய இவரோட ஃபேன்ல, இவர்தாங்க என் பிலாசபர், இவர்தாங்க என் கைடு. என்ன சொல்றாரோ நான் அப்படியே கேட்பேன். என்னுடைய முன்மாதிரி இவர்தாங்க, என் வாழ்க்கையுடைய முன்மாதிரி இவர்தான், இவர்தான் என்னுடைய ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பண்ணி போட்டுக்கிறாங்க. கடைசியில் வாழ்க்கை ஹீரோ ஆகணும்னு தெரியல. ஆனா ரியல் ஹீரோ நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவர் சொன்ன வார்த்தைகள் வசனங்கள் வித்தியாசமானது, விசேஷமானது. அவர் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தைகள் குறித்து நாம் வாசிக்கும் பொழுது நடத்தப்படுது. அது குறித்து யோவான் 8 சொல்லும்போது, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகியும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் என்றும் அவனும் அப்படியே இருக்கிறான். ஆவியினால் நடத்தப்படுது. ஆவியால் நடத்தப்படுது. சில பேர் கோட்பாடுகள் வச்சிருப்பாங்க, இது சரியா, இது சரியா, இது சரியில்லை, இது சில கிறிஸ்துவ வந்தாலும் நிறைய கோட்பாடுகள், சட்டத்திட்டங்கள், அவங்க அனுபவத்துல, அறிவுல, மற்றவர்களை கற்றுக்கொண்டதை வைத்து பெரிய இதை வைத்துக் கொண்டு அதை வச்சுதான் வாழ்க்கை நடத்திட்டு இருப்பாங்க. ஆனா அதை மாத்துற இந்த காரியத்தை மாத்துற ஆவியில பிறந்த இனிய காலத்துக்கு சேர்த்துடுங்க. ஆவி காற்று பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்துல பல ரிசர்ச் போயிட்டு அதை ஆராய்ச்சி நடத்துறாங்க. காற்று குறித்து ரிசர்ச் நடந்தது. எனக்கு தெரிந்த ஒரு பேசுனா டாக்டர் நான் கேட்டேன், என்னன்னா ரிமோட் சென்சிங் காற்று போற டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதா. அந்த காற்று போற டைரக்ஷனை கண்டுபிடிச்சு அதை எங்க போகுது, எப்படி போகுது, என்ன போகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஆராய்ச்சி நான் ஈடுபட்டுருங்க. பல மாதங்கள், சில வருடங்களுக்கு குறித்து ஆராய்ச்சி பண்ணி என்ன ஆராய்ச்சி பண்ணி கேட்டேன். காற்று நாங்க அப்படியே எப்படி இந்த காற்று டைரக்ஷன் நடக்குது, நாங்க எங்க கிளாஸ்ல போட்டு காற்று போறது அப்படியே ரூட் போடுவோம். எடுத்து இந்த பக்கம் போகுது, சவுத் ஈஸ்ட்ல போகுது, திருப்பி அந்த பக்கம் சவுத் வெஸ்ட் போகுது, அப்படியே நார்த்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் அந்த டைரக்ஷன் போகுது, அங்கே போகுது கண்டுபிடிச்சி நிறைய ஃபார்முலா கண்டுபிடிச்சி அந்த ஃபார்முலாலாம் வச்சு இந்த வாரம் இப்படிதான் போவோம் அப்படின்னு நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் குறிச்சா போயிருப்போம். ஆனா இந்த காத்து என்ன பண்ணோம், அந்த நேரத்தில் திரும்பி வேற சொல்லுவோம், நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல. அப்ப இதுதான் டாக்டர் கொடுத்தாங்க. அந்த காத்து டைரக்ஷன் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நாங்க கண்டுபிடிச்சதுனால எங்களுக்கு டாக்டர் கொடுத்தாங்க. இதுதான் இதுதான் ஏற்கனவே சொல்லியாச்சு. அற்புதமா அழகா சொல்றாரு. ஒரு சயின்டிபிக் ட்ரூத் மனுஷால கண்டுபிடிக்க முடியாத, மனுஷ மூளைக்கு எட்டாத, விஞ்ஞானத்தினால முடியாதா அப்படின்னு சொல்றாங்க. அது எப்பேற்பட்ட விஷயம். காற்று அது இஷ்டம் இருக்குமா, நீங்க எங்க இப்படி போகணும், நாளைக்கு எங்க போகணும். இந்த உலக சீதோஷ்ணத்தை எழுதினோம், ஒரு காற்று கண்டுபிடிச்சாங்க. காற்று தான் எல்லாத்தையும், எல்லா இதுக்கு மழை, காற்று, வெயில் எல்லாத்தையும் அதுதான் நிர்ணயிக்குது. சீதோஷ்ணத்தை அதான் நிர்ணயிக்குது. கடல் கொந்தத்துக்கு அதான் நிர்ணயிக்குது, கண்டுபிடிக்கலாம். ஆனா அந்த காற்று எங்க வருது, எப்படி வருது யாருக்கும் தெரியல. இன்னும் அது மர்மமாவே இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு கண்டுபிடிக்க முடியாது, அதை உன்னால பார்க்க முடியாது. அது ஏன் கண்ட்ரோல வச்சிருக்க மாட்டேன். ஆண்டவர் பாருங்க, அவருடைய கண்ட்ரோல்ல இந்த காற்று இருக்குது, அதை ஒன்னால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு அதே இதையும் சொல்றாரு. காற்று எப்படி உன்னால கண்டுபிடிக்க முடியாது, எந்த டைரக்ஷன் போக தெரியாதோ அத மாதிரி தேவனால் பிறந்தவன் சொல்றாங்க. ஆண்டவர் எது பேசாலும் ஒரு கோபம் இல்லாம பேச முடியாது. அதுக்கு ஒரு கம்பாரிசன் கொடுக்கும். அந்த கம்பாரிசன் ஆராய்ச்சி பண்ணி என்ன தெரிஞ்சதை வச்சு தெரியாத சொல்லணும்.
தேவ ரகசியங்கள் வந்து தேவனுடைய அற்புதமான ஆவிக்குரிய தன்மையை மனுஷனால ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு எளிதா புரிஞ்சுக்கலாம். அதுக்காக உலகத்தில் இருக்கிற பல இயற்கை ஆவிகளை பல காரியங்களை சொல்லி நம்ம திருஷ்டாந்தப்படுத்தல. சிலர் காந்த கண்டுபிடிக்க முடியுமா, கண்டுபிடிக்க முடியுமா, இப்போ என்ன போதும் தெரியுமா, அவன் காற்று அப்படின்னா அது உலகத்தையும் அசாமல் நிர்ணயிக்குது. அதுதான் கண்ட்ரோல் வச்சிருக்கு. உலகத்துடைய புயல், பூகம்பம், இன்னும் பல விதமான காரியங்கள், இன்னும் சில நிர்மலை கூட இதெல்லாம் உண்டாகுது. காற்றுடைய கடற்கரை சீற்றம், காற்று அதிகமா அடிச்சா அப்படியே சுனாமி பெரிய அலைகள் எழுதுது. காற்று அவ்வளவு பவர்ஃபுல், அப்படி எவ்வளவு பயங்கரமான காரியம். அப்படி காற்று சத்தத்தை தான் நீ கேட்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஆவியிலே பிறந்த வருஷம் மனுஷன் இயேசு கிறிஸ்து வந்து ஆவியினால பிறந்துட்டான். இயேசு ஏற்றுக்கொண்டு அப்படி போதனைகளை ஏற்றுக்கொண்டா, இயேசு பேசுகிற சத்தத்தை கேட்கக்கூடியவனா அவன் மாறிட்டான்னா அவன் காற்றுமாறு இருப்பான். அவன் எங்கிருந்து வரான், எங்க போக தெரியாது. ஏன்னா அவன் நடத்துகிற அந்த காற்றை நடத்துகிற தேவனுடைய சித்தத்துக்கு அவன் நடந்து செல்வதற்காக மற்றவனால அவனை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னான். விசேஷமானவன் எவ்வளவு அற்புதமான ஒரு ஸ்லாங் நான் கொடுத்திருக்கேன். இன்னும் பாருங்க, அப்படியே இருக்கு. இதை நடத்துது நாங்கள் சொன்னோம். பௌரவசனர் ஆவியினால நடத்தப்பட்டிருக்காங்க. ஆவியினால நடத்தப்பட்டாங்க. என்ன காரியம் நடக்கும், எப்படி நடத்துவாரு, அது குறித்து அவன் பௌரவசன சொல்லுகிறார். வசனம் எல்லாமே ஒன்று கொண்டு தொடர்புடையது. இதை நம்ம அப்படியே ஒரு பிக்சரா அப்படியே ஒரு அழுக்கி போட்டு சோதரம் ஒரு காரியமா தொடரையா சீரியலா பண்ணுவோம். அப்ப என்ன நடக்குது, இன்னும் காற்று நடத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்தி போட்டு குறித்து சொல்றாங்க. சாதாரண அந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா, சாதாரண போட்டு வந்து பல விதமான போட்டு இருக்குது. நான் இந்த நாட்களில் டீசல் இன்ஜின் போட்டு ஓட்டிருக்கிறேன். ஆனா அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா செய்தி போட்டு இந்த பாய்மர கப்பல் எல்லா போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தண்டு வலிக்குது. போட்டு டவுன் போட்டு எல்லாம் போட்டு கை வலிக்கும், அது வலிக்கும், அது உடம்பு வலிக்கும். ஆனா இந்த பாய்மர கப்பல் இருப்பாங்க பார்த்துருங்களா, பாய்மர கப்பல் பார்த்தீங்கன்னா அது தண்டு வலிக்க தேவையில்ல, பொண்ணு வலிக்க தேவையில்ல. அப்படியே சும்மா அப்படியே படுத்தா போதும். அதை வந்து அவங்க போட்டு அப்படியே காத்து டைரக்ஷன்ல அப்படியே போகும். ஆனா ஒரே ஒரு விஷயம் வந்து செய்யணும், அந்த வந்து சும்மா வச்சுட்டு கரெக்டா அந்த எதுக்கு நேரம் நடத்தணும். இந்த செயல்பட்ட பிரச்சனை நிறைய இதுல நான் பார்த்தேன் எப்படி வேலை செய்யறது. பார்த்தீங்கன்னா இந்த போட் என்ன செய்வாங்கன்னா ஃபர்ஸ்ட் போட்டை தயார் பண்ணணும்னா முதல்ல பாய்மரங்களை விரிப்பாங்க கப்பலுக்கு ஏற்ற மாதிரி. அந்த வெயிட் கப்பலோட சரக்கு கப்பல் அது பெருசு பெருசு பாய்மரம் இருக்கும். ஒரு 3, 4, 5, 6 பாய்மரம் இருக்கும். அந்த பாய்மரத்தை காத்து அடிக்கும் போது விரிக்கும் போது அந்த காத்து உள்ள அது என்ன சொல்லணும், உடனே கப்பல ஏறிட மாட்டாங்க. உடனே அது வர அந்த பாய்மரம் அப்படியே முட்டி அப்படி தொப்ப மாதிரி வந்துடும். நீ பார்த்து சில படங்கள் பெருசாக காற்று ஃபுல்லாச்சு. அதுக்கப்புறம் அந்த கரையில அந்த இதுல கட்டியிருக்க இதை அவிச்சிட்டு அந்த அனுப்பும்போது ஈஸியா போகும். அப்படியே படுத்து தூங்கிட்டு ஜாலியா அப்படி போயிட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த டைரக்ஷன் மாற்ற வேண்டியதான். காற்று உள்ள வந்து அப்படியே கரையில் எடுத்துட்டே போகும். அருமையான தேவன் கடமை. நீ கிறிஸ்துவின் ஆவியினால நடத்த கொடுக்க ஆரம்பிச்சு ஆவியினால் பிறந்தவங்க அப்படித்தான் ஃப்ரீயா எத்தனை பேர் இதை ஆமோதிக்கிறீங்கன்னு தெரியும். சொல்லுவாங்களா கடினமானது, நகரமானது, கஷ்டமானது, முருகல் நடக்குது, பாறைகள் நடக்குது, உபத்திரம் நடக்குது, இருக்கு உபத்திரமா இருக்குதா. ஆனா அதில் எளிதாக காரணப்படாது. இது எளிதான பயன். இயேசு நம்மளை இயக்கி கொண்டிருக்கிற இயேசு தன்னுடைய ஆவியினால நம்மை நடத்தி கொண்டிருக்கிறோம். நாம் எளிதாக பயணப்பட்டு போகிறோம். எல்லாம் உலக மனுஷன் அல்லது சொல்லி கட்டினப்படுவான், கஷ்டப்படுவான். ஆனா இந்த கருத்தை நீ டெய்லி உங்க படகை அப்படியே விரிச்சு அவியானவரை நிரப்புங்க அப்படின்னு சொல்லி நிரப்பப்பட்டு நீங்க போறீங்கன்னா உங்க வெயிட்டா உங்களுக்கு தெரியாது. உலகமோ இந்த பாரம் தெரியாது, கவலை ஒன்றும் தெரியாது. அதுக்கு மேல உபத்திரத்துக்கு மேல, துன்பத்துக்கு மேல, தடைகளுக்கு மேல உங்க ஆர்ப்பரிக்கிற கடல் மீது நீங்கள் எளிதாக பயணம் செல்லலாம் என்று ஆண்டவராக இயேசு சொல்லிட்டார். இன்னொரு வார்த்தை சொல்லும்போது யோவான் 6:63 ஆவியை உயிர்ப்பிக்கிறது, சரீரமானது ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாரின் ஜீவனமாய் இருக்கிறது.
இந்த தேவனுடைய உலகத்தில் ஒரு பேசுகிற வேற, ஒவ்வொரு வார்த்தையுடைய அழகு வேற, அதுல நிலவுற தன்மை ஒரு மனுஷனை உருவாக்க சொல்றாரு. ஆவியா உயிர்ப்பிக்கிறது. சரீரம் ஒன்றுக்கும் வருவார். சரீரம்னா இந்த சரீரம் இல்ல, மாம்ச குணம். நீ போடுற திட்டம், நீ போடுற அதுக்கு சாதனையும் உன்னுடைய பல விதமான பல எக்ஸ்ட்ரா போடுற டிகிரி எல்லாம் வச்சுக்க. அதெல்லாம் படிக்கூடாது சொல்லல. ஆளு ஒன்றுக்கும் உதவாது. ஆவிதான் உயிர்ப்பிக்கும். நிறைய பிரசங்கமா இருக்காங்க, நிறைய ஆட்கள் இருக்காங்க. அவங்க வந்து அவங்க பேசுறத கேட்டுட்டே இருக்கு. இந்த உலகத்தின் காரியம் கேட்டு சில பேர் பேசுறான், பேசுவாங்க, தெரியாது, சூப்பரா பேசுறாங்க. ஆனா ஒன்றும் உயிர்ப்பிக்காது. ஆனா ஆண்டவர் இயேசுவான பிரசங்கம் பேச ஆரம்பிச்சாங்கன்னா அப்படியே அந்த வார்த்தைகள் உடலுக்குள்ள போய் அந்த ஆவியான உயிருக்கு பிக்கணி அப்படின்னா உயிர் உண்டாக்குவார். செத்து போனதை உயிரா மாற்றுவார். ஜெர்மினேட்டிங் தி லைஃப் அப்படி போட்டுருக்கு. ஒரு விவசாயிக்கான்னு வச்சுக்கேன், என்ன செய்யலாம், நிறைய விதைகள் வச்சுக்கலாம். ஒரு கீரை விதையை வச்சுக்கோமே, கீரை விதையை அப்படியே தெளிச்சுட்டு போறான். தெளிச்சுட்டு போன பிற்பாடு அந்த விதைகள் பார்த்தீங்கன்னா அப்படியே அதுலேயே மண்ணுக்குள்ளே இருக்குது. ஆனால் அதுக்குள்ள ஒரு 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 பெரிய அந்த கீரைக்குடைய பண்புகள், அதனுடைய காரியங்கள் எல்லாம் உள்ள அடங்கி இருக்குது. ஆனால் அது முளை கிளம்பல. தண்ணியை தெளிக்கிறான். தண்ணியை தெளிச்சுன்னா டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் ஷூட்டப் ஆகுது, எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு முளைக்குது. அப்போ உயிர்ப்பிக்கிறதுனா ஜெர்மினேட்ஸ், உயிரை கொடுக்குது, ஒரு உருவத்தை கொடுக்குது, ஒரு உயிர்ப்பிக்கிற தன்மை உடையதாக இருக்கிறது. அப்போ என்ன சொல்ல வர பாருங்க, ஆண்டவர் வந்து விதைகளை விதைச்சார். கிரியேஷன்ல பார்த்தீங்கன்னா விதைகளெல்லாம் விதைச்சிட்டாரு. முளைப்பிக்க கடவுது அப்படின்றார். வார்த்தை அங்கேருந்து வருது, உடனே டக்கு 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 டக்குன்னு எல்லா முளையும் கிளம்புது. அதுபோல தான் இந்த தேவனுடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் உயிர், அது என்ன சொல்கிறது, ஆவியாயும் ஜீவனுமா இருக்கிறது. ஆவியா இருக்குதுன்னா ஏதோ காத்து மாதிரி இல்லைங்க, பவர்ஃபுல்லா இருக்குது, வல்லமை உள்ளதா இருக்கிறது. அந்த ஆவியுடைய சித்தத்தை நிறைவேற்றுறதா இருக்குது. அதால செய்ய முடியாத ஒரு காரியம் இல்லை, அதை தடை செய்கிற காரியம் எதுவும் இல்லை. அதால எதையும் செய்ய முடியும். அதுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. உயிர் அடங்கிய வார்த்தைகள். இந்த பேசுறது வார்த்தை கொடுக்கணும் ஒரு காற்று தான், ஒளியுள்ள காற்று அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம இருதயத்துக்குள்ள உள் வாங்கி அந்த இருதயத்துக்குள்ள வரும்போது நாக்கில் அப்படியே இரண்டு நம்முடைய எல்லா உதடுகளும் அசைந்து ஒளியா அது வெளியில வருது, சத்தமா வெளியே வருது. ஆனா ஆவியானவரோடு இருந்து நடத்தப்பட்டு நீ பேசுவாயானால் அதுக்கு ஒன்னொன்னுக்கு பவர் இருக்கு. அது ஒன்னொன்னு முளைப்பிக்கு திறன் கொண்டது, அதை மாற்றக்கூடியதா இருக்கிறது. உதாரணமா இயேசு தேவாலயத்துக்குள்ள போகிறான். சூம்பின கையை உடைய மனுஷன் ஒருத்தங்க இருக்கிறான். இருந்ததை பார்த்தோன்னா ஒரு கை நல்லா இருக்குது, இன்னொரு கை சூம்பி போயிருக்குது. தமிழில் சூம்பி போயிருக்குது, ஆங்கிலத்தில் வித்தர்ட் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படியே கட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதில் இருக்கிற நரம்புகள் எதுவும் வேலை செய்யலை. அப்படியே ஃபுல்லாக எல்லா நரம்பு செத்து போய், எலும்பு செத்து போய், உயிரோட்டம் இல்லாமல், பிளட் சர்க்குலேஷன் இல்லாமல் அப்படியே கட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா இது வந்த ரத்தம் இதுக்கு மேலே உள்ளே போகல. அப்போ சொல்கிறாரு, அவனை எழுப்பி சொல்கிறாரு, உன் கையை நீட்டும் அப்படின்னு சொல்கிறார். நீட் அவன் அப்போதான் முயற்சி பண்ணுறான். இவர் சொன்ன வார்த்தைகள் ஜீவனாக இருக்கிறது, உள்ள உயிரடங்கி இருக்கிறது, வல்லமையுள்ளதாக இருக்கிறது. அந்த கையை நீட்டுன்ற அந்த வார்த்தைக்கு இந்த செத்துப்போன அவருடைய கை, உயிரற்ற கை, செயலிழந்த கை, ஒன்றுக்கும் உதவாத கை, அதுக்குள்ள வார்த்தைகள் ஊடுருவி செல்கிறது, உள்ள போகுது. அங்க நாடி நரம்புகள் செத்து போக சாதாரணமாக சொல்றாங்க 20,000 நரம்புகள் இருக்குதான் ஒரு இதுல, ஒரு சின்ன பாட்டில், ஒரு கையில 20,000 நரம்புகளுக்குள்ள போய் அப்படியே மாற்றத்தை உண்டு பண்ணுது. உண்டு போய் வசனம் சொல்லுது, எல்லாம் ஆச்சரியப்பட டைம் ஆயிடும். அவருடைய இந்த கை மறு கை போல ஆயிட்டு, அந்த கை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஆயிடுது. ஹல்லேலூயா. அப்ப செத்து போய் உதவாத ஒன்று, எதுக்குமே நஷ்டப்பட்டு போய், கவலைப்பட்டு போய், இது மேல நடக்காது, ஒன்றும் ஆகாதுன்னு சொல்ற அந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துடைய மகிமை பொருந்திய ஆவியாயும் ஜீவனுமாய் உள்ள வார்த்தைகள் புறப்பட்டு வரும் பொழுது அதை டச் பண்ணும்போது மறுபடியும் உயிர் உண்டாக்குறது, மறுபடியும் செயல்பட வைக்கிறது, மறுபடியும் கை மொத்த கை போல் ஆயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இருக்கணும் அந்த ஸ்தானத்தில் கொண்டு வருது. நீ நினைக்கிறீங்களா, ஐயா எல்லாத்தையும் இழந்துட்டையா, எவ்வளோ சொத்து போச்சியா, எவ்வளோ சுகம் போச்சியா, எல்லாத்தையும் விட்டுட்டு ஆமா வெறுங்கையா இருக்கையா, ஒன்றுலாம் இருக்கிறையான் அழுது கொண்டு இருக்கிற. இல்லை, தேவனை புரிஞ்சு கொள்ளலை. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது.
ஆவியினால நிரப்பப்பட்டு பேசுவீர்களானால் நீ இருந்த நிலைமையோட பல மடங்கு உயர்த்துவதற்கு இந்த தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். முடிஞ்சு போச்சு சொல்லாதீங்க, அவ்வளவுதான் சொல்லாதீங்க. என் வாழ்க்கை செத்து போச்சுன்னு சொல்லாதீங்க, என் வாழ்க்கை உயிரற்றதா போயிட்டு சொல்லாதீங்க. அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி சொல்லுவீனால் சரியான கிறிஸ்தவனும் இல்லை, அது ஆவியினால் நடத்தப்படுகிற காரியம் இல்லை. நீ பேசுவது சரீரத்தில் பேசுகிற, ஆனால் தேவனுடைய ஆவியானவர் உனக்குள்ள இருந்து பேசுவார். ஆனால் அது ஒரு பெரிய காரியத்தை நன்மை செய்கிறதாய், அது உங்களுக்கு மாற்றுகிறதா இருக்கிறது. அப்ப ஜீவனாயம் இருக்கிறது என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். என்ன பார்த்தீங்கன்னா, இந்த உயிர்ப்பிக்கிறகள் உங்களை உயிர்ப்பித்து கொண்டு இருக்கிறார். சரி, இப்படி மனுஷன் அப்ப ஆவியினால பிறந்த மனுஷன்னா எங்க இஷ்டத்துக்கு போவான், சம்மந்தம் இல்லாத இடத்துக்கு போவான்? அப்படி கிடையாது. அவன் அந்த தேவனுடைய வார்த்தைகளை உள்வாங்கி பேசுவான். அவன் செய்யறது புதுசா இருக்கும். செத்து போன இடத்தெல்லாம் உயிர்ப்பிப்பான், புதுசு புதுசா நடத்துவான். எங்கெங்கெல்லாம் நடத்துறாரோ அங்கெங்கெல்லாம் உயிர் உண்டாகும், அங்கெல்லாம் செழிப்பு உண்டாகும், அங்கெங்கெல்லாம் மாறுதல் உண்டாகும், அங்கெங்கெல்லாம் நன்மையான காரியங்கள் உண்டாகும். அவன் காரியத்தை மாற்றுகிறவனா இருப்பான், சூழ்நிலைகளை மாற்றுகிறவனா இருப்பான், அற்புதங்களை செய்கிறவனா இருப்பான் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப அப்படியே இருப்பான் என்று அங்க நிக்கதேமுக்கு ஆண்டவர் அங்கே சொல்லி தருகிறார். எப்ப நீயும் செய்ய முடியும், ஆவியால் நடத்தப்படு, உனக்கு ஆண்டவர் உதவி செய்வார் என்று பார்க்கிறார். அப்போ பாருங்க, ஆண்டவர் ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு காரியத்துக்குள்ளே நம்மை அழைக்கிறார். சரி, இந்த ஆவியானவரால் நடத்தப்பட்டான ஒரு மனுஷன், அவனுக்கு என்னென்னலாம் குணங்கள் வரும், அவன் எப்படி எப்படிலாம் செயல்படுவான் என்பதை குறித்து நான் பார்க்க போகிறோம். இது அற்புதம் செய்து அது சேர்த்து இருந்தாலும் இன்னொரு பக்கம் நற்பண்புகள், நல்ல காரியங்களை நான் பார்க்க போகிறோம். பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா அது முதல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அன்பு. ஆவியினால் நடத்தப்படு. ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் இல்லை. முதல்ல ஆவியினால் நடத்தப்பட்டா, நல்லா கேட்குறீங்களா? ஆவியினால் நடத்தப்பட்டா ஆண்டவர் அன்புகளை நடத்துவாராம். அதுதான் இப்போ பிரச்சனை. அன்பு எங்க இருக்குது? இப்ப அன்பே கிடையாது, எல்லாம் அம்பு தான் இருக்குது. இவன் விடுறான் அம்பு, அவன் விடுறான் அம்பு, இந்த அம்பு அந்த அம்பு, சோத்திரம் அம்பு விட்டு ஒருத்தரை காயப்படுத்திக்கிட்டு ஒருத்தர் கஷ்டப்படுத்திட்டு உட்காந்துருக்கிறோம். அன்பே கிடையாது. கிறிஸ்தவ குடும்பங்களும் சொல்றேன், எங்க இருக்குது அன்பு? அன்பு இல்லாதபடி அவங்க ரொம்ப அவங்க பிரச்சனைக்குள்ள அவங்க போகிறதை பார்க்கிறோம். அப்போ அன்பு நம்முடைய வாழ்க்கை. அன்பு பார்த்தீங்கன்னா, அன்பை குறித்து வேதாகமம் உங்களுக்கு நிறைய பிரசங்கள் இதை குறித்து நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இருந்தாலும் ஒரு சில காரியங்களை சொல்லும்படி விரும்புகிறேன். பாருங்க, அன்பு அப்படின்னு பார்க்கும்போது கொலேசியர் நிருபம் 1:13 இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்துகிறோமாயிருக்கிற பிதாவிற்கு நன்றி செலுத்துகிறோம். ஏங்க, முன்னாடி இந்த உலகம் பார்த்தீங்கன்னா ராஜ்யங்கள் எப்படி செயல்படுது? பயங்கர ஸ்ட்ரிக்ட் அதிகாரம், அடக்குமுறை, அப்படி அதை தான் செஞ்சாகணும், பண்ணி ஆகணும், அடக்குத்தனமாக அதிகாரத்துறையில் செஞ்சுட்டு இருந்தது. ஆனால் இப்போ அன்பின் ராஜ்யம், குமாரனுடைய அன்பின் ராஜ்யம், அல்லேலூயா, அப்படியே அன்பின் ராஜ்யத்துக்குள்ள அப்படியே கொண்டு வருகிறார். அப்படியே அன்பாக கொண்டு வருகிறார். அன்புக்குள்ள அப்படியே கொண்டு வந்து நம்ம அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த ராஜ்யம் அன்புக்குரியது. சோதர சொல்ற நண்பனே, பிள்ளையேன்றார். எந்த ராஜ்யத்தில் எவனாவது அதிகாரி போய் தன்னுடைய ஆளை பார்த்து வாடா என் ஃப்ரெண்டுன்னு கை போடுவானா? சோதரம் வந்து உட்கார கூட விட மாட்டான், கையை கட்டி நில்லுன்னுவான். ஆனால் இந்த அன்பின் ராஜ்யம் வேற மாதிரி செயல்படுது. மகனேன்னு கூப்பிடுறாரு, மகளேன்னு கூப்பிடுறாரு, ஃப்ரெண்டுன்றாரு, சகோதரன்றாரு. இப்படிப்பட்டது தான் இந்த அன்பின் ராஜ்யம். இந்த அன்பின் ராஜ்யத்துக்குள்ளே உட்படுத்துகிறார். பிதாவாகிய தேவன் குமாரன் மூலியமாய் அவருடைய அன்பின் ராஜ்யத்துக்குள்ளே அவர் உட்படுத்துகிறார். அன்பினால் இந்த ராஜ்யம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள் நாம் அன்பினால் செயல்படுவர்களாய் நிரப்பப்பட்டவர்களாய் செய்யும் பொழுது பெரிய வித்தியாசத்தை நீங்கள் காண்பீர்கள். ஆவியானவர் கிரியை செய்யும் தான் அன்பு நமக்குள்ள இருக்கணும், அங்கே இறக்க இருக்கணும். இயேசு பார்த்தீங்கன்னா மனதுருகிறார். இஸ் மூவ்ட் வித் கம்பேஷன். அங்கே வியாதியஸ்தர்களை பார்க்கும்போது அப்படியே மனதுருக்கிறார். அது இரக்கத்தின் அடிப்படை. ஒரு இரக்கம் இருக்குது பாருங்க. ஏன் அவர் மனதுருக்கிறார்? கிரியேஷன்ல அவ்வளோ அழகா மனுஷனை படைச்சார், அற்புதமா படைச்சார். கண்ணை படைச்சு அப்படியே யோசிச்சு படைச்சார். ஆனால் கண்ணு வேலை செய்ய மாட்டேது. ஒரு 1.5 கண்ணா இருக்குது, பாதி தெரிய மாட்டேது, பாதி தெரியுது, கலர் தெரியல, இது தெரியல. கை பார்த்தா கை கால் விலங்கல, நொண்டிங்க, சப்பானிங்க, குருடர்கள், இருடர்கள். அந்த கண்ணு குருடாச்சுன்னா உருவாக்கணவருக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஒருத்தன் ஒரு ஆர்கிடெக்ட் ஒரு பானையை வணைகிறான், அழகா வணைகிறான். அந்த பானை உடஞ்சி போச்சுதான் அவனுடைய நெஞ்சம் எவ்வளோ பாடுபடும். அதே உருக்கத்தில் வராரு, ஐயோ இப்படி பிசாசு மாத்திட்டானே, இவ்வளோ உருக்குளிச்சுட்டானே, சந்தோஷமா இருக்க வேண்டிய இவன் இப்படி இருக்கிறானே அப்படின்னு அவர் வேகமாக இறங்கி அழுது அங்கே போய் எல்லாவற்றையும் சரிப்படுத்துகிறார், மறுபடியும் நார்மல்களை கொண்டு வருகிறார். அப்போ அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா
நாம் அன்புன்னு சொல்றது மனுஷோட அன்பை குறித்து சொல்லலை. முதல்ல ஆவியினால் நடத்தப்பட்ட தேவ அன்பு. நல்லா அறிஞ்சுங்க, உன் அன்பு என்ன அன்பு இருக்குது. மனிதனுடைய அன்பு பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய அன்பு பொதுவாக தவறு செய்யக்கூடியதாயும் சூழ்நிலையை சார்ந்ததாலும் சுயநலத்தால் இயக்கப்படுவதாயும் கருதப்படுகிறது. மனுஷ அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னா, தவறு செய்யக்கூடியது. சூழ்நிலை சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆள் மாறிடுவான். அவனுக்கு ஏதாவது கிடைக்கணும், அந்த சூழ்நிலைக்கு இவனை போட்டால் தான் இவனுக்கிட்ட அன்பு செலுத்தினா தான்டா காரியம் ஆகும் அப்படின்னா ரொம்ப அன்பாக இருப்பான். கிஃப்ட்லாம் வாங்கிட்டு இதை கொடுத்து, அப்பா இதை வச்சுக்கப்பா அப்படி சொல்லி இது பண்ணுவான். அதாவது அதுவும் இல்லாமல் சுயநலம், ஃபுல்லாக சுயநலம். இவன் அன்பு செலுத்தினாலும் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு எதாவது கிடைக்குமா, எனக்கு ஏதாவது இது பண்ணாகும் நன்மை கிடைக்குமா, இதனால் எனக்கு ஏதாவது ஃப்யூச்சருக்கு ஏதாவது உண்டா அப்படின்னு சொல்லிட்டு சுயநலம் சார்க்கப்பட்டது. அதுவும் மாத்திரமில்லை, அவன் பாரு சில பேர் சிரிச்சாக்க லைட்டாக சிரிச்சா அவனும் லைட்டாக சிரிப்பான். 4 பல்லு தெரிகிற மாதிரி சிரிச்சா அவனும் 4 பல்லு தான் தெரிகிற மாதிரி சிரிப்பான். அவங்க நல்ல பெருசாக சிரிச்சா அவங்க அதுக்கேற்ற மாதிரி சிரிப்பான். எவ்வளோ சொல்கிறீங்களோ அவ்வளோ சரி. இங்கே போய் நீங்கள் 1000 ரூபாய் வச்சிங்கன்னா அதே 1000 ரூபாய் மொய் உங்களுக்கு திரும்பி வரும். அவ்வளோதான், அதை மெஷர் பண்ணிக்குவோம். அவ்வளோதான் அன்பு செலுத்திருக்காரு. பக்கத்து வீட்டில் போயிட்டு காப்பி படி கேட்குறீங்கன்னா எவ்வளோ கொடுக்குறாலும் கரெக்டாக ஜாஸ்தி கூட வரக்கூடாது, அவ்வளோ திருப்பி கரெக்டாக கொடுத்துருவான். இதுதான் மனுஷனுடைய அன்பு. நிபந்தனை, கண்டிஷன், இதெல்லாம் ஒரு ஆனால் கிறிஸ்துவின் அன்பு என்பது பொறுமை, கருணை மற்றும் மன்னிக்கும் தன்மை கொண்ட பரிபூர்ண நிபந்தனையற்ற தியாக அன்பில் ஒரே மாதிரி ஆகும். நல்ல அன்பு செலுத்திட்டே இருப்பான். இவன் அன்பு செலுத்து, அவன் அன்பு செலுத்து, இவன் அன்பு செலுத்து, அவன் செலுத்து. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவன் ஏதாவது செஞ்சுட்டானே இவனுக்கு மனசை வச்சுனா அவ்வளோதான், எல்லாம் மாறிடும். அன்பெல்லாம் தலைகிழ மாறிடும், எல்லாம் மாறிடும். இன்னைக்கு நண்பனாக இருக்கிறவன் நாளைக்கு விரோதியாக இருப்பான். இவனு நான் ஃப்ரெண்டு நல்லா இருந்தங்க. இப்போ அதுதான் மனுஷனுடைய அன்பு. சும்மா அது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறணும். அன்றைக்கி அந்த காலத்தில் நீ அன்பு செலுத்தின, இப்போ மாறி போச்சு, எல்லாம் தலைகிடமாச்சு, எதிரியாக நிற்கிறான். இதுதான் மனுஷனுடைய அன்பு. ஆனால் ஆண்டவருடைய அன்பு அப்படி கிடையவே கிடையாது. அவரு பார்த்தீங்கன்னா அன்புன்னு அன்பே தான் இருப்பார். அன்பு அன்றைக்கி அன்பு செலுத்தினாருங்க, இப்போ அவ்வளோபடி அன்பு இல்லை, அதை காட்டிலும் அன்பு செலுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அன்பு செலுத்துறது அவருடைய ஒரு காரியமாக இருக்கிறது. இன்னும் கூட ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனத்தில், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டு இருக்கிறது. அந்த நம்பிக்கை நம்மை வெங்கப்படுத்தாது. நல்லா கவனிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானாலே தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறதுனாலே அந்த நம்பிக்கை. நல்லா கவனிங்க. ரொம்ப இதில் ஒரு நல்ல ஆழமான கருத்துக்கள் உண்டு. நம்ம அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவே நம்ம கொடுத்துருக்கிறார். ஏன்னா இப்படி நம்ம அன்புனால நடத்தப்படுற ஆட்கள் அன்பில் தான் நடத்தப்படணும். வெறுப்புலையும் கோபத்திலையும் கசப்புலையும் எரிச்சலையும் நடத்தினா அது நடத்துதல் கிடையாது. அப்படியே பிதாவுடைய அன்பை ஒரு மொண்டு அப்படியே உன் இருதயத்தில் ஊற்றிட்டார். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் பிதாவை அன்பை அண்டாவில் அடிச்சு பெரிய பெரிய அண்டாவில் வச்சிருக்கிறார். வாங்கி அப்படியே ஒரு பக்கெட்டில் எடுத்து இந்தாலும் எடுத்துகிட்டு போடான்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவர் மூலயமா, அவர் தான் சேனல், அவர் குழா அவர் தான், அது மூலயமா உன் தலை மேலே வச்சு 2 பக்கெட்டு ஊற்றி விட்டார். சோத்திரம். இப்போ சாதாரணமாக தண்ணி ஊற்றுனா எங்கே போவோம்? அடியில் போய்டும். இருதயத்தின் ஆழத்துக்குள்ளே போய் உட்காந்துருச்சு. அன்பு உள்ளே போய் நிறைஞ்சிச்சு. வாட்டர் எப்பவுமே பள்ளமான இடத்துக்கு தான் போகும். அந்த மாதிரி அன்பை 2 பக்கெட்டை ஊற்றி விட்டாரு. நீ அன்புனால நிரப்பப்பட்டுக்கிற. யார் எடுத்து ஊற்றினாரு? தேவ அன்பு. அது என்னன்னா பிதாவின் அன்பு. அப்படி என்னன்னா இஸ் அ ஃபாதர்லி லவ், அப்பாவுடைய அன்பு. நம்ம அன்பு கிடையாது. இப்போ நம்ம மனுஷ அன்பெல்லாம் பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம உலகத்தில் இந்த அன்பை விட்டுடுங்க. இது குவாலிட்டி இல்லாதது, இது தரம் இல்லாதது, இது ஒன்றும் இல்லாதது. அவருடைய லவ்வே எடுத்து நம்ம மேலே அப்படியே ஊத்திடுறார். ஊத்தின உடனே பிதாவுடைய அன்பு. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் ஒரு பிதா மாதிரி பார்க்குறீங்க. அப்பா ஸ்தானத்துக்கு போயிடுறீங்க. ஒரு தவறு செய்கிற ஒரு அப்பா பாருங்க, தவறு செய்கிற பிள்ளைகளை நேசிச்சு தான் இருப்பான். திட்டுவான், ஆனால் நேசிப்பான். திரும்பி அவங்க மேலே அன்பு வச்சுக்கிட்டே இருப்பான். அவங்கள ஒரு நாளும் வெறுத்து தள்ள மாட்டான். அந்த மாதிரி அன்பு, ஃபாதர்லி லவ். இப்போது நான் சில நேரங்களில் ஜெபிக்கும் பொழுது ஒரு ஃபாதர்லி லவ், 85 வயசு மகளே தான் கூப்பிட தோணும். ஒரு நல்ல ஊழியக்காரனா அவனுக்கு ஃபாதர்லி லவ் நிரம்பி இருக்கும். அவன் 85 வயசு கிழவியாக இருந்தாலும் அதுதான் அவன் மகன். இவன் ஒருவேளை 30 வயசாக இருந்தாலும் அவங்கள கூட தன் பிள்ளையாக தான் பார்க்கிறான். அந்த பிதாவுடைய அன்பு. இயேசுவை பாருங்க, இயேசுகிட்ட அவர் சொல்றாரு, பிதாவுடைய அன்பு என்கிட்ட ஊத்திருக்காருப்பா, பிதா என் மேல அன்பா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, பிதா என்னில் அன்பா இருக்கிறவர் நானும் அன்பா இருக்கிறேன், என்னுடனே அன்பிலே நிலைச்சிருக்கேன். எப்பா அவர் திருப்பி சொல்றாரு, பிதா என் மேல ஊத்தும் போது ஒரு பக்கெட்டா அன்பை ஊத்தி இங்க அனுப்பிட்டாருப்பா.
அவர் எப்படி அன்பு இருக்கிறாரோ அதே போல. அப்போ கிறிஸ்துவின் அன்பு ஒரு வித்தியாசமான அன்பு. மனுஷிக அன்பு இல்லை, கிறிஸ்துவின் அன்பினால் ஊற்றப்பட்டிருக்கிற, கிறிஸ்து பிதாவுடைய அன்பினால் ஊற்றப்படுகிறாரு. இப்ப பரிசுத்த ஆவியானவரை அறிமுகப்படுத்துறதுனால பரிசுத்த ஆவியானவருடைய பிதாவின் அன்பை அப்படியே ஊத்தி உனக்குள்ள அப்படியே ஊற்றப்பட்டிருக்கிறார். சரி, இதை கொஞ்சம் ஒரு சின்ன காரியம் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அப்போ ஒரு ஒரு அரசியல்வாதிகிட்ட பேசிட்டு இருந்தேன். ஒருத்தர் சொன்னார், ஒரு அரசியல்வாதியை பற்றி சொன்னார். அவங்களுடைய அவங்களுடைய இதில் வந்து தொகுதியில் நிறைய ஆட்கள் இருக்கிறாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், இன்னொருத்தர் கூப்பிட்டு, அந்த தலைவர் கூப்பிட்டு சொன்னாராம், உங்கள் தொகுதியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இவ்வளோ பேர் இருக்காங்க, போ 6 கோடி உனக்கு தரேன், 6 கோடியை எல்லாருக்கும் பிரித்து கொடு, அப்போ தான் ஓட்டு கிடைக்கும், எல்லாத்துக்கும் பிரித்து கொடுன்னாராம். உடனே இவர் என்ன செஞ்சாராம், அவ்வளோ பணத்தையும் அவர் அமைக்கிட்டு கொடுக்கவே இல்லையா. இதை வந்து தலைவர் கேள்விப்பட்டார். பாருங்கள், நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தீங்க, எல்லாருக்கும் கொடுக்க சொன்னீங்க, எல்லாருக்கும் கொடுத்து இது பண்ண சொன்னீங்க, இவர் கொடுக்கவே இல்லை, இவரே எடுத்துக்கிட்டார். வந்துச்சான் அவருக்கு கோபம். கூப்பிட்றான் அவனை, நான் இவ்வளோ கொடுத்தேனே, அட்லீஸ்ட் பாதியாவது கொடுத்தியாடா, அடுத்தது கால்வாசியாவது கொடுத்தாடா, அவ்வளோத்தையும் எடுத்துக்கிட்டியே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு சொல்லி கட்சியை விட்ட போடான்னு தொட்டி விட்டான். ஏங்க அதுக்கு என்ன சம்மதம்னு கேட்குறீங்களா? இனிமேல் தான் சம்மதம் சொல்ல போகிறேன். அதான் மாதிரி ஆண்டவர் எக்கச்சக்கமா அன்பு உன் மேலே ஊற்றிட்டார். உன் மேலே ஊற்றிட்ட உடனே நீ என்ன சொல்கிற? அவங்க அன்பு செலுத்தலை, எங்கள் மாமியார் அன்பு செலுத்தலை, எங்கள் இவர் அன்பு செலுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அன்பு செலுத்தலைன்னு உட்காந்துக்கிட்டு நீ வந்து கூட இருக்கிற. இவ்வளோ கூட அன்பு கொடுத்துருக்காரு, வெளியில் கொடுக்குற ஃப்ரீயாக தானேப்பா அவனுக்கு கொடுத்துருக்காரு. நீ அன்பை எடுத்து கொடுக்கறதுக்கு உனக்கு அவ்வளோ பிரச்சனை. ஒரு முறை ஒரு சர்ச்சில் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு அம்மா சர்ச்சு முடிவில் என்கிட்ட ஒரு சாட்சியம் சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவங்க வந்து கோயம்புத்தூரான், அவங்க இங்கே சென்னைக்கு வந்து நான் சர்ச்சில் பேச அழைக்கப்பட்டிருந்தேன். அங்கே போய் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவங்க சென்னைக்கு வந்துட்டாங்க. வந்துன்னா அவங்க காலையில் இருந்தால் ஒரே கஷ்டம், ஒரே இது, என்னடா இது, யாருமே நம்ம மேலே அன்பு செலுத்துறியே, எங்கள் மாமியார் இப்படி ஒரு மாமியாராது, இப்படிப்பட்ட இடத்துல நான் வாழ்க்கைப்பட்டுட்டேனே அப்படின்னு வேதனை எனக்குள்ள. அதுக்கப்புறம் புருஷனும் பார்த்தீங்கன்னா கண்டுக்கவே மாட்டார், என் பிள்ளைகளும் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேது. இப்படி ஒரு அன்பில்லாத உலகத்தில் ஒரு நரகமான ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கோபங்க, ரொம்ப வேதனையாக இருந்தேங்க. அதுக்கப்புறம் நான் என்ன யோசித்தேன், என்னத்துக்கடா இப்போ சர்ச்சுக்கு போகிற விருப்பமே இல்லை. அங்கே போகிறது ஆண்டவர் மேலே எனக்கு கோபம் வந்துடுச்சு. ஏன் ஆண்டவர் கொண்டாந்து இங்கே மாட்டி விட்டாரு, ஏங்க இது எனக்கு இப்படி வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேதனையில் ரொம்ப வேதனையாக இருந்தேங்க. அப்புறம் தூரத்துலேருந்து பாட்டு சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு. சபைக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன பண்ணுறது தெரியல. சரி சொல்லிவிட்டு போவோம், என்ன பண்ணுறது, ஏசுகிட்ட வந்துட்டோம், ஏசு என்ன செய்வார், நம்ம வந்துட்டு ஒரு வழி இல்லை, போயாவது பார்ப்போன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையோட கஷ்டத்தோடு வந்தேங்க. வந்தால் நீங்கள் பிரசங்கம் பண்ணிருந்தீங்க, இந்த அன்பை குறித்து பிரசங்கம் பண்ணுறீங்க. ஒரு வார்த்தை என்ன தொட்டுச்சு, எக்கச்சக்கமான இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் இறக்கத்தை வாரி கொடுத்துருக்கிறாரு. நீயும் கொடுக்கறதுக்கு உள்ள தூக்கி வச்சுக்கிட்டு கொடுக்காம இருக்கிற. அத்தனை கோடி பணத்தை வாங்கிட்டு எப்படி கொடுக்காம போன, அந்த மாதிரி நீ கொடுக்காம உட்காந்துருக்கிற அப்படின்னு எமர்சி இந்த அம்மா இதையே சொன்னாங்க. நான் ஏன் ஒருவர்கிட்ட போய் பிச்சை எடுக்கணும் அன்புக்கு? என் மாமியார் அன்பு செலுத்தலை, என் புருஷன் அன்பு செலுத்தலை, என் புள்ள அன்பு செலுத்தலை, அது அன்பு செலுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் பிச்சை எடுக்கணும்? நான் ஐஸ்வர்யம் உள்ளவள், ஹல்லேலூயா, அன்பில் ஐஸ்வர்யம் உள்ளவள், அன்பில் ஐஸ்வர்யம் உள்ள நான் ஏன் ஒன்று. எனக்கு ஒரு வெளிச்சம் அடிச்சது பாருங்க, எனக்கு அப்படியே போயிடுச்சுங்க எல்லாமே. இப்போ எனக்குள்ள ஒரு தீவிரம் வந்துடுச்சு. நான் ஏன் இன்னொருத்தர் அன்பு எதிர்பார்க்கணும்? ஏசு எனக்குள்ள டன்னு கணக்கில் அன்பை கொடுத்துருக்கிறாரு, வாரி கொடுப்பேன், எடுத்து கொடுப்பேன். நீ அன்பு செலுத்தினா செலுத்தாட்டான்னா, ஏசு எனக்குள்ள இருக்கிறாரு, அவர் இரக்கத்தை கொடுத்துருக்காரு, பிதாவின் அன்பை பரலோகத்தின் அன்பை எனக்குள்ள கொடுத்துருக்காரு. நான் ஏன் கஞ்சத்தன் பண்ணணும்? கொடுப்பேன்னு சொல்லி போந்துச்சுங்க, மனசுலாம் தெளிவாயிடுச்சுங்க. நான் அன்பை எதிர்பார்க்க மாட்டேன், அன்பை கொடுக்கிறவனாய் மாறுவேன் என்று சொல்லிட்டு போனாங்க. இதான் இந்த கிறிஸ்தவ நடக்குது பாருங்க. காயனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், காயனை பார்த்து சொன்னார், ஏன் எரிச்சலா இருந்தாய், ஏன் முகநாடி மாறுபட்டுச்சு. நீங்கள் போய் கண்ணாடியில் பாருங்க, உன் மூஞ்ச எப்படி இருக்கு பாருங்க, உங்களுக்கே செய்க்காது. மூஞ்ச அப்படி மூஞ்சி ஏன் அப்படி வச்சுட்டு இருக்கேன்னு கேட்குறாரு நம்ம பாஷா சார். இப்போ புருஷன் கேட்பா மனைவி, ஏன் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்கிறார், என்ன மேட்ரு சொல்லு, 3 நாளாக மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்கேன், நல்லாவா இருக்குது அப்படின்னு அவர் கத்துவார். ஏன்னா மூஞ்சி அப்படியே சொல்லுன்னு இருக்குது, எரிச்சல், எப்போ பார்த்தாலும் எரிச்சல். ஒரு சகோதரியாட்ட சொன்னாங்க, ஏங்க காலையில் எரிச்சல் ஆரம்பிச்சிருச்சு, காலையில் எழுந்த உடனே என் புருஷனை பார்ப்பேன், இந்த ஆள் தண்டத்துக்குன்னா படுத்து தூக்குறான் பார், தண்டத்துனா படுத்துருக்காரு பார், ஒரு பொண்டாட்டி இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ கஷ்டத்தில் ஒரு பொறுப்பு கூட இல்லை,
ஒரு இதுல அவர் வாழ் தூங்குது, காலையில் எழுந்தால் பெட்டு இது குளிச்சுட்டு கிளம்பி டிஃபன் சாப்பிட்டு போயிட்டே இருக்குது, திரும்பி வருது, டிவி பார்க்குது, அப்படியே எடுத்து அங்கேயே படுத்து தூங்கிடுது. இன்னும் வாத்தியம் காடில் போட்டுக்கிறதில்ல. எரிச்சல் வருது. அடுத்து பிள்ளைங்களை பார்த்தா பிள்ளைங்களா அது எல்லாம் தொல்லைங்க. இந்த தொல்லை என்னால் தாங்க முடியல. அப்புறம் பார்த்தா ஒவ்வொருத்தர் மேலே எரிச்சல். நாள் முழுசும் எரிச்சலாகவே இருக்கிறேன், எரிச்சலாகவே இருக்க, கோபமாக இருக்கேன். ஏன் காயினுக்கு போயிட்டீங்க? நீங்கள் காயினோட கேரக்டர் நம்மகிட்ட இருக்குது, இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. பரிசுத்தவானுக்கும் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. கொஞ்சம் அப்பப்போ மொபைலில் தான் இப்போ கண்ணாடியெல்லாம் வச்சுருக்குது, டக்குன்னு எடுத்துகிட்டு பாருங்க. அதே கேள்வி ஆண்டவர் உங்களை கேட்குறான்னு வச்சுக்க, ஏன் எரிச்சலாக இருக்கிறாய் சோதனை இப்போ ஆண்டவர் கேட்குறான்னு நினச்சிங்க. யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ எரிச்சல் இருக்குது, எவ்வளோ கோபம் இருக்குது. காரணம் அன்பு இல்லை. நீங்கள் எதனால் நடத்தப்படுற? மாம்சத்தினால் நடத்தப்படுற. சரீரம் ஒன்றுக்கும் உதவாது, மாம்ச குணம் ஒன்றுத்துக்கும் உதவாது. அதெல்லாம் ஒன்று கிடையாது, மரணம் தான். அப்போ மாம்ச குணத்தினால, மாம்சத்தில் இருக்கிற எரிச்சல்னால மாம்ச குணத்தால் நடத்தப்படுற. இப்போ காயினை பற்றி சொல்கிறாரு, ஏன்னா மூஞ்சி ஏன் அப்படி வச்சுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா எரிச்சல், கோபம். ஏன்னா பார்த்து கேட்குறேன், எரிச்சலாக இருப்பது நல்லதா? எரிச்சலாக இருந்தா இப்போ நல்லதா? நல்லது இல்லை. அவன் எரிச்சலை மாற்றுறதுக்கு சில வேலையெல்லாம் பண்ணுறாரு. ஆமணி செடி சாம்பு எரிச்சல் எடுத்து போடும். எரிச்சல் நல்லதில்லை, ஹெல்த் ப்ராப்ளம் வந்துடும், மூஞ்சியே சுருக்கிற சீக்கிரம், வயசானவங்களாம் மாறிடுவீங்க. அதனால் நல்லா சிரிச்சுட்டே இருங்க. எரிச்சல் அவங்க அன்பு செலுத்துறியான்னு யோசிச்சுங்க. யுவர் அ மில்லியனர். நீ ஒரு பெரிய மில்லியனராக இருக்கிறீங்க, பல கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதியாக இருக்கிறீங்க. ஒரு ஆள் 10 ரூபா கொடுக்கணும் நினைக்கா கோச்சிங்களா? கோச்சிக்க மாட்டேங்க. 10 ரூபா பிச்சை காசு நீங்கள். அதே மாதிரி ஐஸ்வர்யத்தில் கோடீஸ்வரையா நீ? ஐஸ்வர்யத்தில் பிதாவுடைய தேவன் சும்மா ஊற்றல, எக்கச்சக்கமாக ஊற்றி வச்சிருக்கிறார். நீ கோச்சிக்கியா? நீ கோச்சிக்க மாட்டேன். அதை நல்லா இது பண்ணுவேன். அப்போ தேவ அன்புனால் நிறைய பிசாசு விரட்டும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை. கூட ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா 1 வருஷம் பேசலை. அவங்க ஜோம் பண்ணி போராடி ஜோம் பண்ணும்போது டக்குன்னு பேசிச்சு. பேசுன வார்த்தை என்ன சொல்லிச்சு? என் கை சரியில்லையா? நான் சொன்னேன், சரி கை சரியாச்சுன்னா எங்கள் மாமனார் போட்டு தள்ளணுன்னது. என்னடா இது? அவ்வளவு வெறுப்பு, அவ்வளவு கசப்பு. சரியாகணும். எதுக்கு சரியாகணும்னா யாரையா கொலை பண்ணுகிற அளவு வெறி. சில சகோதரி மாதிரி என்கிட்ட சொல்லுவாங்க, எங்கள் மாமியார் செத்தாதாங்க எனக்கு வாழ்க்கை அப்படின்வாங்க. சோதரம். என்ன அருமையான ஆட்கள் பாருங்க. இதெல்லாம் பெரிய ஆட்கள் கிடையாது, கிறிஸ்துவ ஆட்கள் தான், எல்லாம் ஆவிக்குரிய அபிஷேகம் பெற்ற ஆட்கள் தான். மாமியார் செத்தாதான் இவங்களுக்கு வாழ்வான். அப்போ எதை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? தேவஸ்தர் எப்பா நீ ஐஸ்வர்யத்தில் சம்பந்தர், அன்பிலே ஐஸ்வர்யவான்கள், இறக்கத்திலே ஐஸ்வர்யவான்கள். மொண்டு குடியா, 2 டம்ளர் கொடுத்தா என்ன குறைஞ்சிட போயிட்ட? கொடு, மாமியாருக்கு எடுத்து கொடு, ஆளுக்கு 2 டம்ளர் கொடு, உன் புருஷனுக்கு 4 கொடு, எடுத்து பக்கத்துல எல்லாம் வாரி வழங்கு. நீ கொடுக்க அவர் அன்பை ஊத்திக்கிட்டே இருப்பாரு, நீ கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். நீ ஆண்டவர் உன்னை விசேஷமாய் நடத்துவாரு. அதுக்கப்புறம் பாரு, ஆவியினால அன்பினால அன்பு திரளான பாவங்களை மூடுறோம், எல்லாத்தையும் மூடுறோம், பகையை வென்றுடும். அன்பு மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஆயுதம் அந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாதுங்க. அந்த ஆயுதம் அதை எடுத்துக்கினா பாருங்க. என்னைக்கு வயலன்ஸ், வன்முறைக்கு தீர்வு வன்முறை கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். வன்முறைக்கு தீர்வு வன்முறை கிடையாது. வன்முறைக்கு தீர்வு, வன்முறையை மூடணும்னா அன்புதான். அல்லேலூயா. அன்பை நீங்க நிறைந்து பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வாரு? கிரியை செய்வார். நான் சடசியா வசனத்துக்கு நேரம் கடந்து போகிறேன். அப்ப பாத்தீங்கன்னா 2 தீமோத்தேயுல வாசிக்கும் பொழுது, மெய்யான அன்பு இல்லாதவர்களாகவும், மன்னிக்க தகாதவர்களாகவும், அவதூறு செய்வர்களாகவும், இச்சையடக்கம் இல்லாதவர்களும், கொடுமை செய்வர்களாகவும், நல்லவைகளை வெறுக்கலாகவும் இருக்கிறார்களாம். மெய்யான அன்பு இல்லாதவர்கள். நீ யாரையுமே நீ மன்னிக்க முடியல, அவரை மன்னிக்க முடியல, இவரை பண்ணி, நீ மெய்யான அன்பு இல்லப்பா. அது மனுஷிக அன்பு, ஜென்ம சுபாவத்துக்குரிய அன்பு வச்சுட்டு இருக்கிற. மன்னிக்க முடியல. நிறைய பிசாசு வரட்ட போது பார்க்குறேன், மன்னிக்காத குணம். அவன் செய்வனை விட்டான், இவன் அது பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான். என்னமோ இவங்க போய் பார்த்துட்டு வந்த மாதிரி. அவன் வேட வச்சா என்ன? அன்பு செலுத்து. அவன் உனக்கு என்ன ஏதோ பண்ண, விரோதம் பண்ணா என்ன? அன்பு செலுத்து. அன்பு செலுத்தின ஆவியானால் நடத்தப்படுவ. ஆவியால் நடத்தப்படுத்துன வாழ்க்கையில் தேவன் ஆவியாயும் ஜீவனாயும் வேலை செய்வார், கிரியை செய்வார். அதை ஒன்றும் நீங்க இது பண்ண முடியாது. என்ன பாருங்க, ஒரு வசனத்தை வாசித்து முடிகிறேன். யோவான் 1 யோவான் 4 அதிகாரம் 7வது 8வது வசனம். அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ளவன் எவனும் தேவனால் பிறந்து அவர் அறிந்திருக்கிறான். சோதரம். அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவன. இப்போ அன்பு பிசாசினால அன்பு உண்டாகுது. அப்ப என்ன அர்த்தம்? வெறுப்பு கசப்பு யார் உண்டானது? பிசாசினால் உண்டாயிருக்குது. அப்போ உனக்கு வெறுப்பு கசப்பு இருந்ததுன்னா நீ யாரால உண்டாயிருக்கிற? பிசாசினால் உண்டாயிருக்க. சோத்திரம் ஆண்டவரே. யோசிச்சு பாருங்க, யாரால உண்டாயிருக்கிறீங்க?
வெறுப்பு, கசப்பு, பொறாமை, வெறுமை. காயின் கூட சொன்னார், வாசப்படையில் வந்துட்டான், எரிச்சல் வந்துட்டான், கிட்ட வந்துட்டான், உன் ஃப்ரெண்ட் ஆகிட்டான், வந்துட்டான், அவன் வீட்டுக்குள்ளே வந்துடுவான், நீ அவனும் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அன்பாக இருந்தேன்னா நீ தேவனால் உண்டாயிருக்கிற, ஹல்லேலூயா, தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறார், தேவனால் பிறந்து அவர் அறிந்திருக்கிறான், அவரால் நீ பிறந்துட்டப்பா, நீ தேவனுடைய பிள்ளையாயிட்டப்பா. அன்பு செலுத்துறவா, அன்புனால அவன் இருதயம் நிறைஞ்சிருக்கு. யாரை பார்த்தாலும் அன்பு. யாரை கேட்டாலும் சொல்லாங்க, ஏதாவது அவன் செஞ்சுட்டான், இவன் தப்புட்டான், அவன் தப்புட்டான், அதப்பட்டான், வெறுப்பு, கசப்பு தான் பேசுறோம். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாக இருப்பா. நீ என்ன சொல்றாரு, உனக்கு அன்பு செலுத்த முடியல, வெறுப்பு தான் இருக்குன்னா, நம்பர் 1 தேவனால உண்டாகல. அல்ல கவனிங்க, என்னால உண்டாகல, தேவனால உண்டாகல. அப்ப யாரால உண்டாயிருக்கிற? பிசாசனால உண்டாயிருக்கிற. 2வது, எனக்கு அன்பே செலுத்த முடியலைங்க, மன்னிக்கவே முடியல. நிறைய பேர் சொல்றது எது, என்னால் மன்னிக்கவே முடிக்கலைங்க, மறக்கவே முடியலைங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு தேவனை தெரியவே இல்லை. இயேசுன்ற பேர் தான் தெரிய, இயேசு உன் நண்பனே கிடையாது. சும்மா இயேசுன்ற பேரை தெரிஞ்சு வச்சுட்டாக்கா எப்படி சரியாக வரும்? அவர் சும்மா பேரளவில் தெரிஞ்சு வச்சிருக்கிற வழியே உள்ளான ஆத்ம லெவலில் ஒரு உறவின் அடிப்படையில், ஒரு நெருக்கத்தின் அடிப்படையில் அவரோடு கூட இணைக்கப்பட்ட பகுதியாக இல்லை. அவருக்கு உனக்கு கனெக்ஷனே இல்லை. சும்மா நீ சொல்றது பொய் சொல்ற, ஏசுவேன்னு பாட்டு பாடுற, அப்படியே சும்மா பயங்கரமா எல்லா காரியம் செய்கிற, ஆனா வெறுப்பு, கசப்பு இதெல்லாம் வச்சுருக்கிற. அப்போ உனது தேவனை அறிந்து கொள்ளவே இல்லை. நீ தேவனை கடைசியில் ஆண்டவர் சொல்லுவார், நேரம் சொன்னாங்க, நான் அப்போ பிசாசுகளை துரத்துறேன்ப்பா, உன்னை தெரியவே தெரியாதுறான்றார். அக்கிரம செய்க கரல். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது பெரிய லெவலில் போகணும், இன்னும் பெரிய தப்பு இல்லை, அன்பா இல்லைன்னு அர்த்தம். அவன் தேவனால உண்டா இல்லைன்னு அர்த்தம். அவனுக்கு அன்பு செலுத்தவே எல்லாரையும் பற்றி வெறுப்பையும் கசப்பையும் வச்சுக்கலாம், மன்னிக்கலை, இது பண்ணலை அப்படின்னு உன்னை அறியனேன்றார். இப்போ அன்புனா தேவனை அறிஞ்சிருந்தா அவர் அன்பு கூறு. அப்போ தேவனுடைய அன்பை ருசிச்சுன்னா நீ அந்த அன்பை உனக்குள்ளேருந்து புறப்பட்டு போகும், அது உங்களுக்குள்ளே பெரிய கிரிய நடப்பிக்கும். அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரு? அன்புக்குள்ள ஃபஸ்ட்டு டாபிக், ஃபஸ்ட்டு பிரைமரி, ரொம்ப முதல் தரம் அந்த அன்பு. ஆவியானவர் அன்புக்குள்ள நடத்துவார். தேவரால் பிறந்தவன் அன்பில் அப்படியே நடத்துவார். வெறுப்பு, கசப்போடு நீங்கள் போகிறீங்க, ஆவியானவர் வார்த்தைகளை படிக்கிறீங்க, அப்படியே பிறக்குது எல்லாரையும் குறித்த ஒரு அன்பு. யாரை குறிச்சும் கசப்பு இல்லை. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண யாரை குறிச்சும் கசப்பே இல்லைப்பா அப்படின்றார். அந்த மாதிரி நிலைமைக்கு நீங்கள் போயிடுவீங்க. அப்போ நீங்கள் தேவனை அறிந்து கொள்கிறீங்க, பிதாவின் அன்பு நான் நிரப்பப்பட்டிருக்கிறீங்க, எல்லாரையும் அன்பாக பார்க்குறீங்க, இரக்கத்தோடு பார்க்குறீங்க, உதவி செய்கிற மனப்பான்மையோடு பார்க்குறீங்க. உங்கள் அன்பை எப்படி செலுத்த வேண்டும் என்று ஒரு தருணத்துக்காக எதிர்பார்ப்பீங்க. அது பெரிய காரியங்களை செய்யும், உங்கள் வாழ்க்கையை திருப்பி போடும், போராட்டத்திலிருந்து முடிவுண்டாக்கும். இயேசுவானவர் கிரியை செய்வார். அப்போ ஆவி போயிடும், அணிஞ்சிடும். அன்பாயிருங்க. அன்பை சும்மா ஆப்ஷன் எதை கொடுக்கல, அன்பை கட்டளையாக கொடுத்துருக்கிறார். இட்ஸ் அ கமாண்ட்மெண்ட் ஆஃப் த லார்ட். கட்டளை, அன்பு செலுத்தியே ஆகணும், அதுதான் கட்டளை. இட்ஸ் அ லா. அது சட்டம். மீறினா சும்மா இருக்க மாட்டேன்ற, உனக்கு தெரியாதுன்ற, உன்னை அறிஞ்சு கொள்ளன்றார். அதனால் அன்பாக இருங்க, எல்லாரையும் நேசிங்க, குடும்பத்தாரை நேசிங்க, எல்லாரையும் நேசிங்க. என்ன துரோகம், சொத்தை எடுத்துட்டா பரவாயில்லையா, நீ அன்பு செலுத்து. நீங்கள் என்ன ஈஸியாக சொல்லிட்டீங்கன்றீங்களா? இல்லை, உண்மைதான். அதை நான் வசனத்தின்படி பேசுகிறேன். அதற்கு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.